சொல்லுங்க. என்னதான் ஆச்சரியத்துல நீ அப்படி இருக்க? நான் நார்மலா தான் இருக்கேன். ட்ரெஸ் இது அம்மா உனக்கு என்ன எடுத்து வச்சாங்க? விபத்துக்கு தானே ஏதோ ஒன்று. ஏய், என்ன யோசிக்கிற நீ? இன்னும் இல்லடா. செல்லும் இன்னைக்கு போய் அவளுக்கு இருக்கு என்ன உனக்கு இருக்கு என்னடா பிரச்சனை? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், தள்ளி தள்ளியே இருக்க, என்ன பிரச்சனை? எங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கொலாவிடலாம் என்ன நீயே கேளு. இதை பத்தி பேச மாட்டாடா. ரிசப்ஷனோட ஜாலியா இருக்கலாம், எப்படி இருக்கா பாரு. அது எப்படின்னா கிடக்குது. கிளம்பிட்டீங்களா? மண்டபத்துக்கு போலாமா? எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பிரச்சனை சொல்றா. சரி, சில பல வேலை பண்ண வேண்டியிருக்கு என்ன பண்ணிட்டா? சரிடா கிளம்பு. என்ன இது? எதுனா என்னப்பா? யாரை கேட்டு இந்த ட்ரெஸ் போட்டீங்க? கேட்கணும். என் வீட்டுல இருந்துச்சு நான் போட்டேன். இது உங்க வீட்டுல இருந்தது? ஆமா, என் வீட்டுல இருந்துச்சு. அது உங்க வீடுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? சொல்லணும், எங்க சித்தப்பா வீடு என் வீடு, அது என் வீடு. சித்தப்பா வீடே இல்லையே. என்ன சொல்ற? இந்த வீடு என் பொண்டாட்டி பேர்ல இருக்கு, அது என் பொண்டாட்டி வீடு. உங்க சித்தப்பா சித்திவே அந்த வீட்டுக்கு கெஸ்ட் தான். என் பொண்டாட்டி தருத்துனா அவங்களே வெளியே போய் தான் ஆகணும். சொல்றேன், என் சித்தப்பா சித்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க, இது அவங்களுக்கே தெரியுமே. கையிலுக்கு கை விட்டுக்கோ, தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கும் தெரியும். என்ன சொல்றேன்னா, சோ எங்க வீட்டு ட்ரெஸ் எங்க வீட்டு புடவைய எடுத்து கட்ட உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? என் தங்கச்சி தானே. 5 நிமிஷத்துல அங்கங்க என்னென்ன எடுத்தீங்களோ ஒரு பொருள் விடாம, புரியுதுல, ஒரு பொருள் விடாம இங்க வந்தாகணும். இல்ல திருட்டு கேஸ் சேர்த்து உங்களை உள்ள போடுவேன். பொருள் எதுவும் நான் கொடுக்கல, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. போலீஸ்காரங்க தானே இருக்கான், அங்க இருந்து திருடி வந்துட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ரொம்ப பேசுற. என் நகைக்கான ப்ரூஃபும் என் கிட்ட இருக்கு. அதுல ஒரு கீரல் இல்லாம வரணும். இந்த போட்டோல அது எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இப்ப நான் உங்ககிட்ட பார்க்கணும். அது ஏதாவது டேமேஜ் ஆயிருந்ததோ தொலைச்சிடுவேன். என்ன சொன்னா நம்பிடுவியா? யாரும் இதுவும் சொல்ல வேணும், எனக்கே தெரியும் யார் யார் எப்படிப்பட்ட கிரிமினல்னு. மிரட்டிருக்கீங்க அப்படிதானே? யார் என்ன சொல்வானோன்னா அவளை மிரட்டிருக்கீங்க. என்ன பண்ணீங்கன்னு பேசுற? ரிசப்ஷன் அட்டன் பண்ணோமா, துண்டக்கான துணி கண் கால கிளம்பணுமான்னு இருக்கணும். வேற ஏதாவது வேலை பண்ணீங்கன்னு வைங்க, வாங்கிட்டு போயிடுவீங்க. வீட்டுக்கு போகணுமா இல்ல வீட்டுக்கு போகணுமா முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியணுமா அவங்க அம்மா ஒரு கொலைகாரி திருடின்னு? புருஷன் அத்தோட உங்க வீட்டுல சேர்ப்பாரா? சும்மா ஒரு எஃப்ஐஆர் போட்டா போதும், தெரியும்ல உங்க பசங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க. திருடியோட பையன், திருடியோட பொண்ணு, கொலகாரியோட பையன், கொலகாரியோட பொண்ணுன்னு தேவையாது உங்க பசங்களுக்கு ரசியம். ரொம்ப மிரட்டுற. சித்தப்பா சொல்லவா? போய் சொல்லுங்க, யாருக்கு என்ன கதி ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துல எல்லா ரூமுக்கு வந்திருக்கணும், புரியுதுல? நான் வேற எந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரல. அதை பத்தில எனக்கு தெரியாது. கூட்டுக்கலவனையா இருக்கீங்கல்ல, போய் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு கூட உங்ககிட்ட கூடாது. அப்படி கண்டுபிடிச்ச இவளை வாங்கிட்டு போயிடுவேன். எடுத்துட்டு வரேன். முரு, ரிசப்ஷன் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எடுத்து இப்படிதான் யோசிச்சேன். அதுவும் கேரக்டர்ஸ் படுத்துறடா. எல்லாரும் முன்னாடியும் கேரக்டர்ஸ் படுத்தி நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு மாத்தி காட்டுறடா. சீன் அவளே பாப்பாடா. நல்ல மக்கள் இருக்கு, எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. காலையில இருந்து மூணு இருக்கா. ரிசப்ஷன் கிளம்புடினா கிளம்புற ஐடியா அப்படி இல்ல. ஒரு இருக்கு அடுத்தது இதெல்லாம் வாங்கி சேஃப்டி ஒரு இடத்துல வச்சுட்டு வரேன். புருஷன் கிட்ட மறைக்கிறல நீ. டெய்லி நடக்கிறது சொல்லணுமா, எதையும் மறைக்கூடாது. உங்களுக்கு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கு. ட்ரெஸ் போடும்போது கண்டுபிடிச்சிட்டு ஒரு ட்ரெஸ் அது கூட தெரியாம இருக்கும். பார்த்துதான் நீ அப்செட் ஆகணும் ஃபர்ஸ்ட் யோசிச்சு. சாயந்தரத்துல இருந்து நீ அழுதுட்டு இருந்தல, இப்பவே தெரிஞ்சிருச்சு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கையில இருக்குன்னு. இருக்கும் யோசிக்கும் போது தான் புரிஞ்சுது. நீங்க எப்பவுமே நான் வாங்கி கொடுத்த பொருளுக்கு தானே ஃபீல் பண்ணுவேன். அப்ப அந்த நெக்லஸ் இவ கையில தான் இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். வந்து உனக்கு இருக்கு, உன்ன சும்மா விட மாட்டேன். மறைக்கிறா. இவ்வளவு திமிரு கொண்டாடுகளுக்கு இவ்வளவு பிளான் பண்ணிருக்கீங்க. நீ தொட விடுறது இல்லை, புரியுதா? நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அது வேற ஏதாவது பிளான் பண்ணும். இந்த ஆதாரம் மட்டும் எனக்கு போதாது. புரியும் உள்ள தள்ள சொல்றதா இருந்தா அவளை அதை மாத்திரையே தள்ள மாட்டேனா. அது ரொம்பக்கே வரக்கூடாது, கூடி கொடுக்கணும். எங்க அம்மாவுக்கு அவங்க கெட்டவங்களா தெரியணும். இது பத்தாது. சொல்றேன் மோமிச்சு, இது பத்தாது, பத்தாது. என்ன பண்ண சொல்லு, நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணு. இப்பவே சில விஷயம் நடக்கணும்னு தோணுது. ஏன்னா அதுக்கு புத்தி அப்படி. அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எப்படிலாம் கெடுக்கலாம் தான் நீங்க பிளானாவே இருக்கும். ஏண்டா கெடுக்கிறது வந்து இவன் பிரச்சனை மாதிரி தெரியாது. திவ்யம் வச்சுதான் பண்ணுவாங்க. மாதிரி பழி போட கூட பார்க்கலாம். புரியுதா? புரியுது. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். போயிட்டு அந்த அம்மா பார்த்துட்டு வரேன். தெரியாதா? தெரியாது. கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு திட்ட வேண்டிய திச்சிட்டு வரேன். ஆகும்டா. அதுக்கப்புறம் மாதிரி கூட சொல்லியிருக்கேன்ல, பார்த்து போயிட்டு வரேன். சரிடா. நான் என்ன சொல்ல போறேன் இவர்கிட்ட? நான் ரிசப்ஷன் வரமாட்டேன்னு சொல்ல போறேன். ஓய், என்ன பண்ற? ஐயோ, வந்துட்டாரா? எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. கிளம்பல என்ன நீ? எனக்கு டயர்டா இருக்கு. டயர்டா இருக்குன்னா வரல. வரல? கையும் காலும் வலிக்குது. சரி, அதுக்கு என்ன? கொஞ்ச நேரம் தூங்க போறேன். டைம் அடிச்சு ரெடி ஆயிட்டாங்கன்ற என்ன நீ?
நான் வரல, நான் ரூம்ல இருக்கேன். ரூம்ல இருக்க புரியா ஆமா, இதுக்கு உடம்புலாம் வலிக்குது, எனக்கு உடம்பு முடியல, டயர்டா இருக்கு. கேட்டு வந்தா உட்காரு. நான் வரல, வரியா இல்லையான்னு கேட்கல, பான் ஆர்டர் போடுறேன் புரியுதா? வரமாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களை ரெடி பண்ணி கூட்டு போக எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன், நீ யார் ரெடி ஆகலையா, நானே ரெடி பண்ணுவா. வரமாட்டேன். கிட்ட சொல்லணுமா? முட்டி போட்டுட்டு இருக்கீங்க, எழுதுங்க. முன்னாடி கிடைச்சா கேட்டதுல மாறிக்கிறியா? இல்ல. என்ன கிளம்பு. உங்களை நைட் மசாஜ் பண்ணி விட்டுருக்கேன், சரியா போயிடும் வா. வரல, 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 வரல. யாராவது ஒன்று வரப்பட சொல்லிட்டாங்களோ? ஏன் நம்ம கிட்ட சொல்லி விட்டு தெரிஞ்சு யோசிக்கிறியோ? நான் யாரும் எதுவும் சொல்லல. வரமாட்டேன். மாட்டேன். வரீங்களா? கடல செயின், இந்த செயின். கிட்ட இருந்ததோ அங்க இருந்தா வாங்கினேன். நீ மறைக்கலாம், நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியோ? இல்ல, தெரிஞ்சியா மேல இருந்து எனக்கு பிடிக்கல. இல்ல, அது வந்து இன்னொருத்தி மாதிரினா போய்க்குவேன் இல்ல? தானே நானு உயிரோட தானே இருக்கேன். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? கேட்டது தானே நேத்தால என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்ட்டு. அது எனக்கு உன் ட்ரெஸ் இது அடுத்த ட்ரெஸ் இது கூட வித்தியாசம் தெரியாது. சொன்னாலும் ரிசப்ஷன் வரக்கூடாது முடிவு பண்ணிருக்கேன். அந்த நெக்லஸை உடைச்சு போட்டுருவேன்னு சொன்னாங்க. போட்டா போட்டோம், அதுல என்ன இருக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் உயிரோட தானே இருக்கேன். இந்த மாதிரி பேசாதீங்க. இது மாதிரி 100 கூட வாங்கி தர முடியும் தெரியும்ல. முதல்ல ரேட் ஆகுதுட்டு அதெல்லாம் வாடகை வரலாம். வச்சு போட்டுக்கோ சொல்லிட்டு நீ வந்திருந்தா உன்னை பிளாக் மெயில் பண்ணுவாளா, திமுறா பண்ணுவாளா? இதுவே தானே அட்வான்டேஜ் எடுத்தா திருச்சி போட்டுக்கோன்னு சொல்ல வேண்டியதானே. அது எடுத்து கொடுத்து எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்காங்க, திருப்பி எடுத்து கொடுக்க போறோம். இருந்தாலும் பேசாத, இதுக்காக பயந்துக்கிட்ட அவன் சொல்றதெல்லாம் கேட்கிற. அப்போ இந்த நகையை உடச்சிருவோம், புருஷனை குத்திடுவியா? என்ன பண்ணிடுவேன்? ஏமா இப்படி பேசுற? இந்த நகை தானே முக்கியம், உங்களுக்கு இருக்க நான் முக்கியம் இல்லையே. சொல்லாத. சொல்ல சாரி, சாரி வர புரியல, அது குடுத்துட்டு போடு. சாரி சொல்றல. சொன்னோடனே நான் மன்னிச்சிடணும். நேத்துல என்ன பிரச்சனை கேட்டுருந்தேன் வாய் திறந்த. கிட்ட நீங்க வாங்கி கொடுத்த எதுவுமே இல்லை, எதுவும் போயிடுமோன்னு பயந்துட்டேன். நான் இருக்கேன், உங்களுக்கு அது பத்தாதா? இன்னொரு இதெல்லாம் முக்கியம். ஒன்றும் இல்லை, உங்க நகை நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கு அவகிட்ட சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. உன் பேர் அந்த கீழ்க்கு நீ பயந்து நடந்து நீ அதை விடவா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என் ட்ரெஸ் எல்லாம் அதில் விவரமா இரு, எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம். இங்கே நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்கள் சைனையும் கைட்டி தந்துடுறேன். என்ன எல்லாம் பொருள் தானே, ஏன் சென்டிமெண்ட் பார்க்கணும்? தாலி இருந்துட்டு போட்டோம், வேற தாலி கட்ட மாட்டீங்களா? இருக்கீங்க தானே, என்னோட தாலி கட்டுங்க, எதுக்கு போடுறேன். பதில் செக் வைக்கிறதுக்கு வராது. இருக்கலாம் சென்டிமெண்ட், எங்களுக்கு இருந்தால் மட்டும் திட்டுவாரு. நீ கைட்டுன்னு சொன்னா பாத்துரும், ஆனா அதை வச்சுட்டு உன்னை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா தூக்கி போட்டு வருவேன். என் பாட்டுக்கு அது தேவையில்லை, நான் இருக்கேன்ட்டு தெரிஞ்சுக்கும். கைட்டுன்னு சொன்னா ஒரு செருக்கு வரதான் செய்யும். அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணா ஐயோ அவன் சொல்றதுலாம் அப்படி கேட்ப நினைச்சியா பயந்து? அளவுக்கு மனப்போக்கம் எங்களுக்கு இல்லை சார், பெருந்தன்மையும் எங்களுக்கு இல்லை, என்ன மன்னிச்சிடுங்க. தானே இந்த வாய் கிழமை என்கிட்ட மட்டும் இருக்க பனிஷ்மெண்ட் இருக்கு. கிடையாது, அதெல்லாம் வரமாயிடு. ஏமாத்ததுல மட்டும் வந்துடும், ஆனா மற்றவங்க எல்லாம் வாங்கி கட்டுவீங்க. திட்டு வாங்கிக்கணும் பத்தி இவ்வளவு டென்ஷன் ஆகுது. எனக்கு இவ்வளவு பிடிச்சி போயிட்டு இருக்கு. அண்ணாக்கு தெரியுமா? இந்த உண்டிலன்னு பண்ணுவோம். ரிசப்ஷனுக்கு பிரச்சனை வர முன்னு இருக்கு பார். ரிசப்ஷன்ல என்கிட்ட மட்டும் தான் இருக்க, புரியுதுல? அது நான் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ என்ன வேணா தூக்கி போடலாம். என்ன பாதுகாத்துக்கணும் என் பக்கத்துல இருமா. இப்படி பயம்புத்துறீங்க. சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என் பொறுப்பு இல்லை. கிட்டே இருப்பேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போ ரெடி ஆகலாமா? டேக்கு தெரியும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆ? சொல்ல கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் எழுப்புறேன். வேண்டாம். இந்த மூஞ்ச ரெடியான பார்க்க சகிக்காது. ஓ, நான் பார்க்க நல்லா இல்லை. ஆமா, நல்லா இல்லை. இப்ப என்ன உங்க எங்க நல்லா இருக்கவங்களும் அங்கேயே போங்க, இங்க வந்தீங்கன்னு வைங்க. உங்களுக்கு நகை வேண்டாம். தகவல் உங்க நகை நீங்க கிளம்புங்க. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்கா ரெஸ்ட். இந்த நெக்லஸ் வேண்டாம். வேண்டாம்னா போ, உங்களுக்கு கழுத்து கிடைக்காம போயிடும். ஓ, கழுத்து கிடைக்காம போயிடுமா? ஏன் தூக்கி போடுறேன், நானும் அவங்களை தூக்கி போடுறேன். சரி சரி, கிளம்புங்க. உங்களை அப்புறம் வந்து உங்களை எழுப்புறேன். ட்ரெஸ் என்கிட்ட இருக்கு, நான் அப்புறம் சொல்லி தரேன். உங்க வெளியே கூட்டிட்டு போறேன், நானே வந்து திறக்கிறேன். நீங்க பயப்படாம நீங்க தூங்குங்க. இங்க இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, இல்லைன்னா நீங்க அழுது வருத்தமா இருந்தா எனக்கு பாட்டி கொடுத்துருவீங்க. இன்னும் வேற அக்கறை இல்லை, நான் பாத்துக்கிறேன். தெரியும் நேற்றுல இருந்து நீங்க பார்த்து கீச்சல் வச்சணும். நகை கால் தேட கரெக்டா இருக்கும், போங்க. நான் கண்டுபிடிச்சிருவேன்.
வெளியே போங்கன்னு. சரி நான் கிளம்புறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு ஓகே. டாடா. அதை பொண்டாட்டி கட்டும் அப்படிதான் தெரியும். இருக்கட்டும் பார்த்துக்க. ஒரு காலம் வராமல போவோம். கொஞ்சம் வேற கழுத்து கிடைக்குமோல, வேற கழுத்துக்கிட்டே. ஓ இங்க நாங்க ட்ரெடிஷ்னல், நீங்க வெஸ்டர்ன். ஆமாண்டா, அங்க நான் வந்து லெஹங்கா போட்டா நீங்க எல்லாம் ஃப்ராக்கு அப்படி கோட் ஷூட் போட்டுக்க. இங்க நாங்க இப்படி போடுறோம், நீங்க இப்படி போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அதுதான் கான்ட்ராஸ்ட் சொல்றாளே. கியூட்டா இருக்கு. தேங்க்யூ. உனக்கு எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குடா. இதை விட அவன் தான் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. கல்யாணம் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கு, என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் தான் சொல்லுவாங்கல்லடா, என்ன பண்றது. அவனுங்களே அவ்வளவுதான் பார்த்துக்கோ. நாங்க தான் புது மாப்பிள்ளைங்க, புதுசா கல்யாணம் வேண்டிய மாப்பிள்ளைங்க. நீ பழைய பீஸ் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் நீ பழைய பீஸ் டம் பீஸ். ஒன்று வரீங்க தங்கச்சி. அந்த மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வருவாங்க. இங்க வரல, ரெடி ஆகல, என்னதான் அவளுக்கு பிரச்சனை? அவளுக்கு எதுனா தூங்குறான், எழுத்து விட்டுருக்க வருவா. என்கிட்ட இதை மறைக்கிறியா? நல்லா இல்ல, தெளிவா தெரிஞ்சு மறைக்கிறாங்கன்னு. என்ன கை விட்டு 2 பேரும் கூட்டுக்கலாம், ஏதோ பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. தெரியட்டா அப்போ இருக்கா அவங்களுக்கு ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆமாம்மா, ரிசப்ஷன் கிளம்புல மூஞ்ச ஒரு வச்சுக்கலாம், வெளியே போகலாம். யாருமே தனியா இருக்காதீங்க. சரிம்மா சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன். இந்த இடம் ஒரு மாதிரி மழையா இதுவா இருக்கு, அதனால தனித்தனியா இருக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் கூட ஒருத்தராவது இருங்க அப்படி சொல்றேன். இந்த அக்கா சொல்றாங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு. யாரை தனியா இருக்கக்கூடாது, லவ் தான் கத்துக்கிறேன். என் லவ் விட்டு பிரிஞ்சாத. என்ன யோசிக்கிறா? இல்ல, என் லவ் விட்டு பிரியக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். 2 பேருமே எங்க 2 பேரும் விட்டு பிரியாம இருங்க, கரெக்டா இருக்கும். என்ன சொல்றீங்க? எங்க கண்பார்வையும் எனக்கிட்டே இருங்கன்ற. ஓகே ஓகே. இவங்க வெளியே போல ரூம்ல இருந்து என்ன பண்றது? சும்மா வந்து கெஸ்ட் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கலாம். ஓகேடா, ஸ்டேஜ்க்கு விசிட்டு வேற வேண்டாம், வாழ்க்கையெல்லாம் பேசிட்டு டென்ஷன் பண்ணிட்டு போகலாம். சரி என்னதான் பேசிட்டு இருக்கீங்க மட்டும் குசு குசுன்னு சொல்லவே மாட்டீங்க. ஒண்ணும் இல்ல, போயிட்டு இருக்கு, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் காணும், கேட்டுதான் இருக்கோம். வருவா முன்னாடி கூடியாவது நிற்கல, அப்படி தனியா நிற்கிறதுக்கு. நிற்க சொன்னோம், இவரை போலாம். ஆமா இங்க நீங்க என்ன பண்ண போறோம்? கெஸ்ட் எல்லாம் வரவே இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மழை காலம் அப்படி சொல்லி சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். அப்படி நின்று அப்படி உட்காந்து அப்படி கதை பேசலாம் வாங்க. சரி வாங்க போகலாம், சொல்லி போகலாம், நம்ம தனியாக போகிறது போகலாம். அதான் சொல்றேன், வாங்க போகலாம். பாப்பா அப்படி கூப்பிட்டு போறோம் முன்னாடி. வாங்க ஓய், கியூட்டா இருக்க. தேங்க்யூ. அம்மி குட்டி வா. நீ சூப்பரா இருக்கும் காஸ்டியூம், ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. தேங்க்ஸ் பாத்து. நான் எப்படி இருக்கேன்? தண்ணி பக்கத்துல நிற்கும் போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. போதும் டேமேஜ். ஷோ நான் கியூட்டா இருக்கு, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஆமா, பிரின்ஸ் மாதிரி இருக்க. பிரின்ஸ் மாதிரி இருக்க. உங்களுக்கு கூட கியூட்டா இருக்கு. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்க, ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஏன் எங்களை மாதிரி மெட்டீரியல் ட்ரை பண்ணல? ரோஸ் சொன்னேன், இதுலயே இன்னொரு மைல்டு கலர் இருந்துச்சு. உனக்கு அவளுக்கு எப்படி ஒரே மாதிரி லைட்டா கலர் மாறுது, அதே மாதிரி இருந்துச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதை விட்டா வேற டைலாக்கே வரல. இதுவும் நல்லாதான் இருக்கு, ஆனா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு. இதுவே கிராண்டா தெரியுது. இல்ல நல்லா இருக்கு. ஹீல்ஸ் போலியா நீ? உடஞ்சிடுச்சுடி. அப்படிதானா, இரியா ஹீல்ஸ் தரேன். உங்களுக்கு திரிக்கன் கலாய்க்காத. சுடிதார் போட்டா ஹாஃப் சாரி போட்டாலாம் தெரியல, இது போட்டா ரொம்ப மோசமா தெரியல. இந்த மாதிரி போட்டா நான் என்ன பண்ணட்டும்? நான் சுட்டா இருக்க. தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு செயின் போட்டிருக்க, இது கூட ஒரு லாங் ஆரம்பிச்சிருந்தே. தான் இருக்கு, அது உள்ள மாட்டிக்கிச்சு. சரி அப்புறம் எடுத்துட்டு விட்டுட்டேன். ஏய் ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்கேன், என்ன திமுறா? என்ன என்ன வேணும்? என்ன உங்க போராட்ட தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சொல்ற? உங்க நெக்லஸ்க்கு ஏத்த ஜோடி தேட போறேன், நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டு கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் நீ சொல்லுங்க. சாரி புச்சி, நீ செல்வல்ல, நீ தங்க பாப்பால, நீ அப்படி என்ன போலாமா? எனக்கு இங்க நிக்க பிடிக்கல. என்ன பிடிக்கல சொல்றேன், உங்க கூட வந்தாலும் சொன்னேன். நிஷாந்தா, நீ உன் ஃப்ரெண்டு கூட இருப்பல்ல, நான் உன் பாடி கூட இருக்கலாம்ல. நான் கூட இருக்க, நீ லவ் கூடவே இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புரியுதா? லவ் விட்டு நீ நகராம இருந்தீங்கன்னாவே எனக்கு போதும். போல என் வயிறுல சாரிடா, சாரி. இவங்க ஹோட் பண்ற மாதிரி எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேமா. சாரிமா, தெரியும் கோவத்துல சொல்லிட்டேன். சாரி என் செல்லுல என் புச்சி பாப்பால. சரி, நம்ம மம்மி டாடி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னு பார்க்கவே இல்லை. ஒரு ரவுண்ட் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரவா? நான் கூட பார்க்கவே இல்லை. ஸ்டேஜ்ல போய் நிக்கலையா? இவ்வளவு சீக்கிரம் என்ன? ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே சில போட்டோஸ் எடுங்களேன், இருக்கும்போது எடுத்தா தான் நல்லா இருக்கும். அப்ப இது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும்ல, போங்க. சரி சரி, போய் எடுக்கிறேன். அண்ணா நல்லா இல்லையா? அண்ணா எப்பவுமே பியூட்டி தான். எவ்வளவு அழகா இருக்க, ட்ரெஸ் பேரிங்கா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.
நல்லா இருக்கல, நார்மலா தானே இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நார்மலா இருக்கேன். அவங்க கிட்ட தனியா பேசணும். இல்ல போலாம், போய் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம். என்ன ஒரு கோவத்தை சொல்லிட்டேன், அப்புறம் என்ன விஷயம் கத்தி சொல்றோம் பார்த்துக்கோ. பிளாக்மெயில் பண்றத தவிர வேற என்ன தெரியும்? சொல்லிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விளையாட்டு கோவம் சொல்ல மாட்டேன். என்ன தண்டை பண்ணி தொலைச்சு? சாரி, நீங்களே வச்சுக்கோங்க. கோவமா கொடுத்துட்டா சரி, காண்டாயிடுச்சு. அதான் நானும் சொல்லிட்டேன் திருப்பி. சரி, எனக்கு இந்த நெக்லஸ்க்கு ஒரு ஆள் கிடைக்காம இருக்கும் போது நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் நான் இப்போ இந்த நெக்லஸ்க்கு ஒரு கழுத்து தேடுறேன்னு இருக்கேன். கல்யாண மண்டபத்திலே தேடி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. தேடி கண்டுபிடிச்சா அவங்க கழுத்து போட்டு அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் எங்கடா அப்படிலாம் சொன்னேன்? அதுக்கு அர்த்தம் தானே. இதுக்கப்புறம் நீ கூட ஒரு நிமிஷம் கூட சொல்ற அவசியம் இல்லை. வேலை அதானே. நான் தெளிவா அவங்க கிட்ட அவனை தனியா விடுங்க. யாரும் அவங்ககிட்ட சீண்டாதீங்க, பேசாதீங்க. நீங்க பாருங்க, என் கூட இருக்கணும் தான் சொல்லி வச்சிருக்கேன். தள்ளி நின்று பார்த்துட்டு இருப்போம். ஆனா கிட்ட ஒராசி நிக்கணும்ன்ற அவசியமும் இல்ல, வேற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. சாரி பொண்டாட்டி. பொண்டாட்டி இல்லை இதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டே இல்லை. நான் தானே செல்ல புருஷன் தானே. இல்ல. ஐயோ, இதான் வேலை. அழக்கம் எழுதிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு பண்ண வேண்டியதானே வேலை. எப்பவுமே தான் என்ன சோதிக்கிறது தானே வேலை. கொஞ்சம் கொஞ்சம் விடும். நகை கால் கண்டுபிடிச்சி கொஞ்சிக்கோங்க. எல்லாம சொல்லிட்டு பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி பண்றது தர 2 நாளும் கோவமா இருக்க வேண்டியது நானு. நீ தான் சொன்ன எதையும் மறைக்க கூடாது நமக்குள்ளன்னு. ஆனா நீயே மறைச்ச. நான் கண்டுபிடிச்சி நானா எல்லாம் பண்ணேன். ஐயோ, கோவில் வரும். என்ன இப்போ? உண்மையை சொன்னாலே சமாதானம் வந்துருமே. அப்படி சரி சாரி உமா. போதும் நக்கல் தான் இவளுக்கு. ஒன்றும் பண்ண வேண்டாம். வாய் ஒரு 5 நிமிஷம் வர போயிட்டு வரலாம். கமால எல்லாம் நம்மளதான் பாக்குறாங்க. எனக்கு இங்க கொடுக்கறதுக்கு எனக்கு கோயில தான் நான் கொடுத்துருவேன். நீ ஃபீல் பண்ணுவேன் தான் தயப்பட்ட. பிச்சு எது வந்தாலும் அப்ப வச்சுக்கோ. அந்த பக்கம் திரும்பி பேசுங்க. யாரு? சரியில்ல, வா நம்ம லேப்டாப் போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வரலாம். ஓ, என்ன என்னப்பா என் கூட தானே இருக்கணும்னு. விஷாந்தான கூட இருங்க, நான் எல்லாருக்கும் ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு வந்து உங்க கூட இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஓ, ஐயா கூட இருக்க மாட்டியா? கூட இருக்கிறது உங்க நாத்தனார் இருக்காங்களே, நான் எதுக்கு இருக்கணும்? அவங்கள புரிஞ்சு வச்சுக்கோங்க. வாய் உடச்சிருவேன் என்ன? சீரியஸா தான் சொல்றேன், உங்க நாத்தனார நீங்களே பக்கத்துல புடிச்சு வச்சுக்கோங்க, புரியுதா? நிஜமா உனக்கு வருத்தம் இல்ல? அதுலதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கோங்களேன். அவளை என்ன பேச்சு பேசுறான்ட்டு? ஏய், அடி வாங்கி நினைச்சிட்டு இருக்க நீ? ஒழுங்கா வாங்க. பொண்ணு இதெல்லாம் கவரமாச்சு. யார் பக்கத்துல நாங்க நிக்கணும்னு அவசியம் இல்ல, யாரையும் பாதுகாக்கணும்ன்ற அவசியமே எங்களுக்கு இல்ல. கேடியா இருந்துட்டு போற போயிட்டு உங்க நெக்லஸ் தேடுங்க. நெக்லஸ்கான கழுத்தை தான் எப்படி கொண்டு பிடிச்சிட்டு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஒன்றும் தேவையில்ல. கோவத்துல சொன்னா சும்மா விருப்பத்தது தெரியும் தெரியும்ல. இப்பதான் புதுசா சந்தேகம் பண்றேன். சொல்லிட்ட பல வாட்டி கிட்ட நான் கேட்டது பொசிஷன்ஸ் தான். சந்தேகப்படுறேன். ஓ, எங்களுக்கு இதான் பொசிஷன்ஸ். சந்தேகம் வச்சீங்கன்னா இதான் பொசிஷன்ஸ். இப்ப என்ன பொசிஷன்ஸே வேண்டாம். ஐயோ, அதை ரொம்ப எதிர்பார்க்குறீங்களே. வலு வேண்டாகு. என்ன பண்ணும் உனக்கே தெரியும். எனக்கு அது ஒரு தூக்க வடுத்துன்னு போல கோபமா இருக்கு. முடிட்டு அவளை வச்சு செய்யலாம், புரியுதா? அளவுக்கு பிளாக்மெயில் பண்ண தெரியுமா? அழுத்துறாத. அம்மா கிட்ட போறேன். வேண்டாம், வேற என்ன? உங்க அம்மாவை பத்தி நாலு தெரியும் கிச்சு விடுவேன். உங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருக்கதான் நல்லது. தங்கச்சிங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அப்படி போ, புரியுதா? வந்து கெஸ்ட் அவங்க எல்லாம் வெல்கம் பண்ணு. உன் பிபி அப்படி போ, அப்புறமா அவங்க அம்மா கிட்ட போ. அப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுவேன், புரியுதுல்ல? பேசுறாங்கல்ல வந்து பிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். இந்த ரிசப்ஷன் முடிட்டு வந்து வெயிட் பண்றேன். ஓகே, நீங்க அண்ணா கிட்ட பத்திரமா இருங்க, இல்ல ஸ்டேஜ்லயே இருங்க. நான் நிஷாத்தை விட்டு ஒரே நகர மாட்டேன், அவனே என்னை விட்டு ஒரே நகர மாட்டான், போதுமா? போதும். இப்போ பார்வை எங்க இருந்தாலும் என்ன பார்த்தா போகுது. பாப்பேன் பார்க்கறது ஒருத்தர் தான் இருப்பேன். புஷ்ணு பத்திரமா பார்த்துக்க, போதுமா? நீயும் பத்திரமா இருக்கணும். இருப்பேன். குடும்பமா என்னவோ பேசுறீங்கடா, ஒன்னும் புரிய மாட்டேன். எனக்கு ஒன்னும் புரியல. ஆமால, ஐயவா தலையை பிச்சு போலாம். ஓகே.